சேத்தா இளங்கோவன். தமிழக அரசியல் களத்தில் இளங்கோவனுக்கு தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஊடகத்துறையில் இருந்து கொண்டு மக்களுக்கான குரலா, மக்களின் குரலா எப்பொழுதுமே பேசுறதுல சேத்தா இளங்கோவன் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு ஆள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே தெரியும். அப்படிப்பட்ட இளங்கோவன் இன்றைக்கு ஒரு புதிய ஊடகத்தை தொடங்கியிருக்காரு. அந்த ஊடகத்தோட முதல் பார்வை உங்களுக்காக. அதாவது பலத்த எதிர்ப்புகளுக்கு நடுவுல வருதுன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப கடுமையான ஒரு வைரத்தை தோண்டி எடுக்கிறது மாதிரி இளங்கோவனுடைய ஊடகத்தை தோண்டி எடுக்க வேண்டியது இருக்கு. உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன்ற குரல் அதிகமாக நீங்க தினம் கேட்டிருப்பீங்க வலைதளங்கள்ல. அந்த உங்கள் சகோன்ற அந்த வார்த்தையவே இன்றைக்கு ஊடகத்திற்கு பெயராக வைத்திருக்கிறார் இளங்கோவன். அவர் என்றைக்குமே நம்முடைய சகோவாக இருக்கணும். கடைசி வரைக்கும் இந்த அரசியல் களத்தில், மக்களுக்கான களத்தில் மக்களின் குரலாக இருக்கணும்னு வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள் சார். நன்றிண்ணே, நன்றிண்ணே. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த நம்முடைய மதுரை மண்ணில் நம்ம தமிழ்நாட்டுடைய மைய பகுதியிலிருந்து என்னுடைய புதிய முயற்சியை தொடங்கணும் அப்படின்னு நினைச்சேன். முக்கியமா அண்ணன் அமீர் அவர் இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். எல்லா விஷயத்துலையுமே நேருக்கு நேர், அதாவது சரினா சரி, தப்புன்னா தப்பு அப்படின்னு. உண்மையிலே அவர் தான் ஒரு சிறந்த ஊடகவியலாளர்னு சொல்லணும். எதுனாலும் நேருக்கு நேர் அடிச்சிடா, நீ கரெக்டா இந்த பேட்டி எடுத்திருக்க, இல்ல இதுல தப்பு மாற்று கருத்து இருக்குன்னு. ஸோ எல்லா விஷயத்துலையும் எனக்கு ஒரு வழிகாட்டியாக அண்ணன் இருப்பாரு. இந்த நாள்ல தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற நம்முடைய தமிழர் திருநாள்ல, உழவர் திருநாள்ல அண்ணன் என்னுடைய சேனலை தொடங்கி வைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா நம்முடைய தமிழர் பண்பாடு, சாதி, மதம் எல்லா வேறுபாடுகளையும் கடந்து தமிழர்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நம்முடைய பண்பாடு. ஸோ இந்த நாள்ல என்னுடைய புதிய முயற்சியா அண்ணன் அமீர் அவருடைய கையால இதை திறந்து வைக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. நன்றி. ரொம்ப நாளாச்சு என்னுடைய நண்பர்களோட உறவுகளோட நான் இருந்து இப்படி ஒரு வாய்ப்பை உங்கள் சகோ எனக்கு கொடுத்துருக்காரு. அந்த ஒரு காரணத்துக்காகவே உங்கள் சகோவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். வாழ்த்துக்கள் உங்கள் சகோ. நன்றி.